எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேஜஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 kg நீட்டாக வாஷ் பண்ண சிக்கனில் 2 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு ரொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கேஸ்ட் ஐரன் கடாய் வச்சுக்கோங்க. அதில் 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு சிக்கன் நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு செப்பரேட் பிளேட்டில் செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 வெங்காயம் 4 பச்சை மிளகா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இன்னொரு 2 மினிட்ஸ் நல்லா 2 ஸ்பூன் மிளகா பொடி, 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கியூமின் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கன் பீசஸ்க்கு டச் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ½ கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக 2 ஸ்பூன்ஸ் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.